டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் மிக முக்கியமானது கவுண்டர் சர்க்யூட். அந்த கவுண்டர் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான் இந்த பணக்கட்டை எண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாடலுக்கு ஒரு ரிப்பிள் கவுண்டர் சர்க்யூட்டை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ரிப்பிள் கவுண்டர் சர்க்யூட்டில் இந்த ஜேகே பூரா ஷார்ட் பண்ணி ஒரு இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4 அவுட்புட்டு QA, QB, QC, QD அல்லது Q0 to Q3 வரைக்கும் ஒரு அவுட்புட் வச்சுருவோம். இது எல்லாமே இந்த ட்ரெய்னர் கிட்டு. இந்த ட்ரெய்னர் கிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சர்க்யூட்டுமே போடுவோம். அதுக்கு தேவையானது 5 வோல்ட்டு தான். டிஜிட்டல் சர்க்யூட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே 5 வோல்ட்டு தான். இதெல்லாம் இன்புட்டு, லாஜிக் இன்புட்டு 1 0ன்னு கொடுப்போம். இது கிளாக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிடணும். அப்புறம் நம்ம இன்புட்டையும் டைரெக்டாக அவுட்புட்டில் வச்சு 1 கொடுத்தா 1, 0 கொடுத்தா 0 வருதான்னு இந்த இன்புட்டை எல்லாம் செக் பண்ணிக்கணும். அப்படி கரெக்டாக இன்புட்டு இருந்தால் தான் நமக்கு சர்க்யூட்டில் அவுட்புட் கரெக்டாக வரும். அதனால் இன்புட்டை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப சர்க்யூட்டை கொடுத்து இன்புட்டில் சர்க்யூட் கொடுக்கணும். அந்த லாஜிக் இன்புட்டெல்லாம் நல்லா கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு அவுட்புட்டில் கரெக்டாக வரும். அதை நம்ம பண்ணிக்கணும். இதுதான் இன்புட்லேருந்து டைரெக்டாக அவுட்புட்டில் வச்சு இந்த கொடுத்துருக்குறேன். 1 கொடுக்குறேன், அந்த எல்இடி ஃப்ளோ ஆகுது 1. 0 கொடுத்தோம்னா எல்இடி ஃப்ளோ ஆனது ஆஃப் ஆயிரும். விசிசி கரெக்டாக நம்ம ஐசியில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 7476 யூஸ் பண்ணிக்கிறோம். 5th பின்னு விசிசி, 13 பின்னு கிரவுண்டு. ஃபஸ்ட்டு 2 ஐசியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். விசிசி 5th பின்லையும் 13 பின்னை கிரவுண்ட்லேயும் கொடுத்து நம்ம விசிசி கிரவுண்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜேகே பூரா ஷார்ட் பண்ணி ஜேகேவுக்கு இன்புட்டு ஹைங்கிற ஒரு இன்புட் கொடுக்கணும். அது ஒவ்வொரு பின் டு பின்னாகவே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4, 16, 9, 12 இது பூரா ஜே. ஒரு ஐசியில் 2 ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்கும், 2 J 2 K. அதை கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரே ஒரு இன்புட்டாக கொண்டாந்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போது ஜேகே பூரா ஷார்ட் பண்ணி ஒரு இன்புட் வச்சுட்டேன், விசிசி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து கிளாக் கொடுக்கணும். கிளாக் கொடுத்துட்டு நம்ம கிளாக் இந்த மோனோபல்ஸில் இருந்தும் கொடுக்கலாம். இந்த லாஜிக் இன்புட்டையும் ஹை கொடுத்து இமீடியட்டாக 0ன்னு மாற்றிட்டோன்னா அதுவும் கொடுக்கலாம். இந்த மோனோபல்ஸ்லேருந்து கொடுக்கலாம். 2 டைப் எதில் இருந்துனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். எது ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து கொடுக்கணும். அதான் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மோனோபல்ஸ். இந்த இதில் இருந்து நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு கிளாக்காக கொடுத்தோன்னா ஒவ்வொரு கவுண்ட்டாக அங்கே கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன சர்க்யூட் போட்டிருக்கோமோ இன்றைக்கி ரிப்பிள் கவுண்டர் இந்த போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கிளாக்கு 1, 6 அதாவது ஒரு ஐசியில் கனெக்ட் பண்ணி கிளாக் அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தாப்பில் அவுட்புட் இந்த எல்லோ ஒயர் பூரா அவுட்புட்டாக கொண்டாந்து காமிச்சிருக்கிறேன். இந்த கவுண்ட் ஆகுது பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இந்த கவுண்ட் ஆகுதா? இந்த லாஜிக் இன்புட்டை கொடுத்து கிளாக்கை மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அது வரை கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 0 அப்படின்னு வந்துடும். இது ரிப்பிள் கவுண்டர். இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தடாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கவுண்டர் சர்க்யூட்டு வெரி வெரி சிம்பிளாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். லேபில் ஒர்க் பண்ணி காமிச்சு ரிசல்ட் எடுத்துக்கலாம். இந்த கவுண்ட்டு இவ்வளோ தான், 0ன்னு வந்துருச்சா. அப்புறம் இதை லேசாக அந்த நேண்டு கேட்டை கனெக்ட் பண்ணிட்டா டிகேட் கவுண்டர், அதாவது மாட் 10னும் பண்ணலாம். வேறு எந்த இதுவும் ஆல்டரும் பண்ண வேண்டாம். அந்த QD, QB ரெண்டையும் நேண்டு கேட்டில் கொடுத்து நேண்டு கேட் அவுட்புட்டை கொண்டாந்து 3838ங்கிற இன்புட்டு கிளியர் இன்புட்டில் கொடுத்தாச்சுன்னா அந்த 15 வரைக்கும் கவுண்ட் ஆனது இப்போ 10ல் ரீசெட் ஆயிரும். இதுதான் மாட் 10 டிகேட் கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளாக இந்த நேண்டு கேட்டை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும். இவ்வளவுதான்.